இல்லை இப்போ ஒரு அரசுனா ஒரு இரும்பு கரம் கொண்டு அடக்கி கொடுக்கணும். அதாவது வந்து ரெண்டு வித பார்வை இருக்கணும் ஒரு அரசாங்கத்துக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா சட்டத்தை கையில் எடுத்துக்கணும். அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா வந்து டெல்த் வித் அயன் ஹேண்ட், இரும்பு கரம் கொண்டு அடக்கணும். அதே நேரத்தில் வந்து பொதுமக்களை பார்த்தீங்கன்னா எதிர்கட்சி உட்பட ஆக்கப்பூர்வ யோசனை செய்கிறவங்கள அவங்கள வந்து சாஃப்டாக அணுகணும். ஆனால் அப்படியே மாறுது. சட்டத்தை கையில் எடுத்துக்கிறவங்களுக்கு வந்து கரும்பு கரம். ஆனால் நாங்கள் வந்து சமுதாயத்துடைய பிரச்சனைகளை இந்த மாதிரி ஊடகங்களை சொன்னால் எங்கள் மேலே இரும்புக்கிறோம். எப்படி பாருங்க, எங்கள் மேலே இரும்புக்கிறோம், சட்டத்தை கையில் எடுத்துக்கணும் கரும்பு கரம். அப்படி ஒரு இரும்பு கரம் கொண்டு அம்மா தான் செஞ்சாங்க, புரட்சியில் எம்ஜிஆர் அதான் செஞ்சார், ஆனால் எடப்பாடியார் காலத்திலே வந்து அண்ணனை வந்து அதான் செஞ்சாங்க. அதனால் என்னாச்சு, சட்ட ஒழுங்கு பராமரிக்கப்பட்டது, நிம்மதி இருந்தது, அமைதி இருந்தது, ஒரு பீஸ் ப்ரிவைலிங் ஸ்டேட்டாக தமிழ்நாடு இருந்தது. எந்த பிரச்சனையும் இல்லை, ஜாதி கலவரம் இல்லை, மத கலவரம் இல்லை, மத துவேஷங்கள் கிடையாது. அப்படியெல்லாம் வந்து ஒரு ஒன்றுபட்ட சகோதரராக வாழ்ந்த மாநிலம். ஏன்னா தெரியும் கண்டிப்பாக வந்து இப்போ ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, எங்கள் கவர்மெண்ட்டில் பொறுத்தவரையிலே சொல்கிறேன், தப்புனா தப்பு தான், உடனே நடவடிக்கை எடுப்பாங்க. அதனால் எங்கள் கட்சிக்காரங்களுக்கே தெரியும் கண்டிப்பாக வந்து தலைமை சும்மா விடாது, நம்ம மேலே நடவடிக்கை எடுக்கணும். இங்கே கட்சிக்காரங்களுக்கு என்ன, திமுகவுக்கு அட என்னடா போயிட்டு எது செஞ்சாலும் தலைமை கண்டுக்காது இல்லையா, அதனால் நம்ம வந்து எல்லாம் செய்வோம் அப்படின்ற அடிப்படையில் அந்த அந்த பயம் வந்து இல்லை. அதனால என்ன ஆயிடுச்சு, ஆளுங்கட்சிக்காரங்க ஒரு பக்கம் எல்லா விதமான அத்துமீறல்கள், ஒரு பக்கம் என்ன இது தொடர்ந்து இந்த 3 வருஷத்தில் இப்போ ஆதி திராவிட மக்கள், பழங்குடியினர்கள் இவர்கள் வந்து தாக்கப்படுகின்ற, இவர்கள் வந்து இந்த மாதிரியான இந்த வேங்க வெயில ஏங்க விஞ்ஞானம் எவ்வளோ முன்னேறி இருக்கு, எவ்வளோ அட்வான்ஸ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட பல பல மாதங்களாகுது இந்த வேங்க வெயில் சம்பவம். இன்னும் வந்து குற்றவாளியை கண்டுபிடிக்கிறாங்களாம். இதே போலீஸ் தானே அம்மா கிட்ட இருந்தது, இந்த போலீஸ் ஸ்காட்லாண்ட் யார்டாக இருந்தது இல்லை. ஆனால் திரு இவர்கிட்ட மு.க. ஸ்டாலின் கிட்ட இருக்கிற போலீஸ் மட்டும் ஏன் இப்படி இருக்குன்னு தெரியல. ஏன்னா தலை சரியில்லை, தலை சேர்ந்தாலும் வால் வந்து ஆடும், தலையே சரியில்லைன்னு எப்படி வால் வந்து ஆடும். அதில் ஒட்டுமொத்தமாக உள்துறை கையில் வைத்திருக்கிறதுக்கு திரு மு.க. ஸ்டாலினுக்கு கொஞ்சம் கூட ஒரு அருகதையும் இல்லை, ஒரு தகுதியும் கிடையாது. அதனால தான் இந்த மாதிரியான விளைவுகள்லாம் இன்னைக்கு வந்து வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.